Kids ignite us. இயேசுவின் தீயாய் ஜொலிப்போம். உனக்குள்ளே இயேசு இருந்தால் தம்பி தங்க உலகத்திலே பிரகாசிக்கலாம். ஏலு ஏலு ஐலசா, ஏலு ஏலு ஐலசா, ஏலு ஏலு ஐலசா, ஏலு ஏலு ஐலசா. உனக்குள்ளே இயேசு இருந்தால் தம்பி தங்க உலகத்திலே பிரகாசிக்கலாம். தினாலடி தினா ஜாலியாக போனா, சிகேமுக்கு போனா, சீரழிஞ்சு போனா. தினாலடி தினா ஜாலியாக போனா, சிகேமுக்கு போனா, சீரழிஞ்சு போனா. அரியனுக்கு ஆசைப்பட்ட அழகான சாரு அப்பாவுக்கு துரோகம் பண்ண துணிஞ்சே புட்டாரு. கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஏசப்பா, நீங்கள் அவங்க கூட இருந்து வழிநடத்துங்க ஏசப்பா. படிக்கிற எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஏசப்பா, ஏசப்பா நிறைய மார்க் எடுக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. அவங்க கூடவே இருங்க ஏசப்பா. எங்கள் ரோடு ஓரத்தில் இருக்கிற நிறைய பசங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. கீழ்ப்படிகளை தாங்கப்பா. சண்டே ஸ்கூல் நிறைய பிள்ளைங்க வரணும் ஏசப்பா. உமது வார்த்தையை கேட்டு உமக்கு பிரியமாக இருக்கணும் ஏசப்பா. எல்லா அடிமை தளத்திலிருந்து சிறு பிள்ளைகளை விடுதலை ஆக்குங்க ஏசப்பா. உங்க லைஃப்ல சில விஷயங்கள் நீங்க கேட்க போறீங்க. நீங்க அதை கேட்டு அதன்படி செய்ய போறீங்க. செய்யும் போது நீங்க எந்த அளவுக்கு அழகா நீங்க மாறுறீங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? நிறைய பேப்பர்ஸ் அழகா இருக்கும். நீங்க நடுவுல இருந்து என்ன பண்ணலாம், அப்படியே எடுத்தீங்கன்னா அழகா சூப்பர்பா வந்துடும். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறையுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதிய பொறுமை, தயவு, நற்குணம். பழைய ஏற்பாடுகள் 39 புஸ்தகங்கள். ஆதியாகமும், யாத்ராகமும், லேவியாகமும், என்னாகமும், உபாகமும். துர்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துக்குள்ள ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷம் நிரம்பி இருக்குதான். சாலமோன் ராஜா ஆண்டவர்கிட்ட வெள்ளியோ பொன்னோ பகைஞனுடைய ஜீவனையோ கேட்காம ஞானத்தை கேட்டார். ஹாய், ஹலோ குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஸோ உங்களெல்லாம் நாங்கள் பார்க்கறதுக்காக, எங்க குட்டீஸோட நாங்கள் உங்களுக்கு பார்க்கறதுக்காக ஓடி வந்திருக்கிறோம். ஸோ என்ன தலைப்புல ஓடி வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்ஸ் இக்னைட்டர்ஸ். அப்படின்னா கிட்ஸ்னா என்னது? ஆமாம், உங்களை மாதிரி செல்ல பிள்ளைங்க தான் கிட்ஸ். ஸோ இக்னைட்டர்ஸ்னா யாரு? அவங்களும் நீங்க தான். இக்னைட்டர்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்கெல்லாம் ஆண்டவருக்காக பற்றி எரிகிறவர்கள். அதாவது ஆண்டவருக்காக ஷைன் ஆக போகிறவங்க. நம்ம இது லாஸ்ட் மினிட்ஸ்ல இருக்கிறோம். ஸோ ஆண்டவருக்காக நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும்ல. லாஸ்ட் மினிட்ஸ்னா என்னது? கடைசி காலங்களில் இருக்கிறோம். முக்கியமா ஆண்டவர் சின்ன பிள்ளைங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார். ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறதுக்கு, ஆண்டவருக்காக சில விஷயங்களை செய்கிறதுக்காக ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார், உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் தம்பி தங்கச்சி. ஸோ உங்களுக்காக தான் இந்த ஷோவே. இந்த ஷோவோட மாஸ்டர் பீஸே நீங்க தான். ஸோ உங்களுக்காக தான் எங்க குட்டீஸோட கூட நாங்கள் சேர்ந்து இங்கே ஓடி வந்திருக்கிறோம். ஸோ உங்களுக்காக நிறைய காரியங்களை நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம். முக்கியமா இந்த கடைசி காலத்துல முக்கியமா என்னென்னலாம் வேணும்? ஃபர்ஸ்ட் ஞானம் வேணும், கீழ்ப்படிதல் வேணும். இதெல்லாம் எதுக்கான அடித்தளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரலோகத்துக்கு போகிறதுக்கான அடித்தளம். ஸோ இந்த பூமியில நீங்க இப்படி சூப்பரா இருந்தாதான் நீங்க பரலோகத்துக்கு சூப்பரா போக முடியும். அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்றத நாங்க இந்த கிட்ஸ் இக்னைட்டர்ஸ்ல நாங்க சொல்லி தர போறோம். ஸோ மந்த்லி வர இந்த ஷோவை மறந்துடாதீங்க. என்னென்னலாம் கத்துக்கொள்ள போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள், அதுவும் இந்த கடைசி காலத்துக்கு முக்கியமான சில விஷயங்களை நீங்க கற்றுக்கொள்ள போகிறீங்க. இதுல ஃபர்ஸ்ட், இந்த மாதத்துக்கான ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஞானம். என்னது ஞானம்?
ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய பொக்கிஷம் தான் அந்த ஞானம். ஆண்டவர் கிட்ட நிறைய இருக்கு, ஏசப்பா கிட்ட நிறைய இருக்கு ஞானம். அவர்கிட்ட இருந்து நம்ம வாங்க போறோம். யார் யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் கையை தூக்கி சொல்லாமா? ஏசப்பா எனக்கு ஞானம் கொடுங்க. என் கூட நீங்க சேர்ந்து சொல்லியிருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பா ஏசப்பா உங்களுக்கு இப்ப ஞானத்தை தந்திருப்பார். இப்போ இனிமே வருகிற எல்லா செஷனையும் நீங்க எங்க கூட சேர்ந்து உட்கார்ந்து பார்க்க போறீங்க. என்னென்ன காரியங்கள்லாம்? ஆக்ஷன் சாங், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், மெமரி வேர்ஸ் அண்ட் வர்ஷிப் அண்ட் பைபிள் ஸ்டோரி, நிறைய விஷயங்களை நாங்க உள்ளடக்கி ஷார்ட்டா உங்களுக்காக ஸ்வீட்டா நாங்க கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ வரீங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் சாங்குள்ள போயிடலாம். வாங்க வாங்க. ஓகே, சூப்பர் குட்டீஸ், நீங்களாம் வந்துட்டீங்களா? எல்லாரும் ரெடியா? நாங்க என்னடா இது இவங்கெல்லாம் இப்படி உட்கார்ந்து இருக்காங்கன்னா எங்க சர்ச்சு பசங்க இவங்களாம் சூப்பர் பாய்ஸ். இவங்கலாம் வந்து இவங்க தான் வாசிக்க போறாங்க, நான் பாட்டு பாட போறேன். அப்புறம் வந்து நாங்க எல்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆட போறோம். அப்புறம் உங்க கூட வந்து நீங்களும் எங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடணும். ஓகேவா? சூப்பர். சேர்ந்து வந்து இப்ப டான்ஸ் பாட்டு பாடி டான்ஸ் ஆட போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சாங்ஸ் என்னன்னு கத்துக்கலாம், அதுக்கப்புறமா டான்ஸ்குள்ள போகலாம். ஓகே? கடலுக்குள்ள சிப்பி இருக்கு, சிப்பிக்குள்ள முத்து இருக்கு, ஐலசா ஏலேலோ ஐலசா. கடலுக்குள்ள சிப்பி இருக்கு, சிப்பிக்குள்ள முத்து இருக்கு, ஐலசா ஏலேலோ ஐலசா. இயேசுவுக்குள்ள ஞான பொக்கிஷம் இருக்குது, நீயும் கேட்டு பாரு, அது உனக்கு தந்திடுவா. இயேசுவுக்குள்ள ஞான பொக்கிஷம் இருக்குது, நீயும் கேட்டு பாரு, அதை உனக்கு தந்திடுவார். உனக்குள்ளே இயேசு இருந்தால் நம்பி தங்க உலகத்திலே பிரகாசிக்கலாம். உனக்குள்ளே இயேசு இருந்தால் தம்பி தங்க உலகத்திலே பிரகாசிக்கலாம். ஏலோ ஏலோ ஐலசா, ஏலோ ஏலோ ஐலசா, ஏலோ ஏலோ ஐலசா, ஏலோ ஏலோ ஐலசா. உனக்குள்ளே இயேசு இருந்தால் தம்பி தங்க உலகத்திலே பிரகாசிக்கலாம். உனக்குள்ளே இயேசு இருந்தால் தம்பி தங்க உலகத்தையே பிரகாசிக்கலாம். சூப்பர் குட்டீஸ், நீங்க ஃபர்ஸ்ட் சாங் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு சாங்குள்ள நாங்க போறோம். இந்த சாங் எதை பத்தி அப்படின்னா ஒரு 2 பேர், ஓகேங்களா? இந்த 2 பேரும் வந்துட்டு ஒரு 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 அக்காவை பத்தி பாட போறோம், ஒரு அண்ணனை பத்தி பாட போறோம். இந்த அக்கா வந்து எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்துறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து தப்பான ஒரு வழியில போயிட்டாங்க, தப்பு நடந்து போச்சு. ஓகே? அண்ட் இன்னொரு அண்ணா வந்து என்ன பண்ணிட்டாரு, அப்பாக்கே எதிர்த்து நிற்க ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் எதனால வந்தது? அப்பா அம்மா பேச்சு கேட்காம, ஞானம் இல்லாம இப்படி சுத்துறதுனால தானே வந்தது. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக நாங்கள் ஒரு பாட்டு பாட போகிறோம். எங்கள் பாய்ஸ் வந்து மோளம் அடிக்க போகிறாங்க, பார்க்க போறீங்க, எங்கள் கூட டான்ஸ் ஆட போறீங்க. ஓகே? ஊரை சுற்றி பார்க்கணும்னு உல்லாசமா போனா, அண்ணன் கூட போகாம ஃப்ரெண்ட்ஸு கூட போனா. ஊரை சுற்றி பார்க்கணும் ஒரே ஒரு பொண்ணு ஒரே ஒரு பொண்ணு, அவங்க அப்பாவுக்கு கண்ணு செல்லமான தங்கம் ஃப்ரெண்ட்ஸு போயங்க. சீக்கிரம் கையில் சிக்கி சின்ன பின்னமானாலே சின்னால
உல்லாசமா போனா, அண்ணன் கூட போகாம ஃப்ரெண்ட்ஸ் கூட போனா, ஊரை சுத்தி பார்க்கணும்னு உல்லாசமா போனா, அண்ணன் கூட போகாம ஃப்ரெண்ட்ஸ் கூட போனா, ஒரே ஒரு பொண்ணு அவங்க அப்பாவுக்கு கண்ணு, செல்லமான தங்கம் உன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்க? ஒரே ஒரு பொண்ணு அவங்க அப்பாவுக்கு கண்ணு, செல்லமான தங்கம் உன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்க? சிகை ராஜா கையில் சிக்கி சின்ன பின்னாமானாலே, தினாலடி தீனா ஜாலியாக போனா, சிகேமுக்கு போனா சீரழிஞ்சு போனா, தினாலடி தீனா ஜாலியாக போனா, சிகேமுக்கு போனா சீரழிஞ்சு போனா. அரியனுக்கு ஆசைப்பட்ட அழகான சாரு அப்பாவுக்கு துரோகம் பண்ண துணிஞ்சே புட்டாரு. அரியனுக்கு ஆசைப்பட்ட அழகான சாரு அப்பாவுக்கு துரோகம் பண்ண துணிஞ்சே புட்டாரு. ஆண்டவரின் சித்தத்தையும் மறந்து புட்டாரு. மனுஷனுக்கு பின்னே போக முடிவு பண்ணிட்டாரு. ஆண்டவரின் சித்தத்தையும் மறந்து புட்டாரு. மனுஷனுக்கு பின்னே போக முடிவு பண்ணிட்டாரு. ஆயுசையும் இழந்தாரு, அதோ கதியானாரே. கண்டையடி கொண்டை அப்சலோமி கொண்டை, தொங்குதடி கொண்டை கருவாளி மர சண்டை. கொண்டையடி கொண்டை அப்சலோமி கொண்டை, தொங்குதடி கொண்டை கருவாளி மர சண்டை. ஓகே குட்டீஸ், நீங்க இப்போ பாடின இப்போ டான்ஸ் ஆடின எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இப்போ நம்ம வர்ஷிப்குள்ள போக போகிறோம், தேவனை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரை ஆராதிக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆண்டவரை நீங்க ஆராதிப்பீங்கன்னா இயேசு உங்களுக்கு நிறைய 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 ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஸோ வர்ஷிப்குள்ள போகலாமா? ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்ஷன் சாங்ஸ் எல்லாமே நீங்கள் கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம முக்கியமான செஷனுக்குள்ளே வந்திருக்கிறோம். என்னென்னா வர்ஷிப். வர்ஷிப் வந்து வெறும் சாங்கு மியூசிக் அது மட்டும் கிடையாது. வர்ஷிப்னா என்ன தெரியுமா? நம்ம வந்து ஆண்டவரை நன்றி சொல்கிறது. நம்ம ஆண்டவர் வந்து ஸ்கூல்லையா இருக்கட்டும், நம்ம காலேஜ்லையா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் என்ன பண்ணியிருக்காரு? அழகாக பாதுகாப்பாக நம்மளை வச்சுருக்காருல. அப்போது நம்ம பாதுகாப்பாக வச்சிருக்கிற ஆண்டவரை, நம்ம ஏசப்பாவை நம்ம நன்றி சொல்லணும்ல. எல்லாரும் கண்ணை மூடலாமா? ஒரு 5 நிமிஷம் ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லலாமா? எல்லா கண்ணை மூடுமோ? நம்ம பக்கத்தில் சிறு பிள்ளைகளும் ஆராதிக்க போகிறாங்க. அவங்க பக்கத்தில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கும். ஆராதிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீங்கள் செய்த நன்மைகளுக்காக நன்றி. ஆண்டவரே நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்க எல்லாருமே நன்றி சொல்லுங்க பார்ப்போம். நீங்க எங்க இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே உட்காந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்க ஆண்டவரே ஏசப்பா, எனக்கு கொடுத்த பேரண்ட்ஸ்க்காக நன்றி. ஏசப்பா எல்லாரும் கேளுங்க பிள்ளைகளே, உங்களுக்காக உங்க பக்கத்துல ஆண்டவர் வந்திருக்கிறாரு. ஏசப்பா ஆண்டவரே வர்ஷிப் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க பாருங்க ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கடந்த மாதம் ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ வரைக்குமே ஆண்டவர் வந்து அழகா நம்மளை நடத்தி வராரு. அதுக்காக நன்றி சொல்லாமா? நம்ம ஸ்கூல்ல போற வழியில வரும்பொழுது எல்லாமே ஆண்டவர் அழகா நம்மளை பாதுகாத்து வராருல. எல்லாரும் முடி. தகப்பனே உமக்கு நன்றி ராஜா. உமையே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என்
ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. இன்னொரு முறை. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ எல்லாரும் சேர்ந்து காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிலே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. எல்லாரும் சத்தத்தோட. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அப்படியே எல்லாரும் கரங்களை உயர்த்தி, இயேசப்பா நீங்க செய்த ஒவ்வொரு கிருபைகளுக்காக நன்றி ராஜா. எல்லாரும் வாய்களை திறந்து கேட்போமா? பிள்ளைகளை நீங்க ஆண்டவர் உங்க பக்கத்துல வந்திருக்கிறாரு, உங்களை கவனமா கவனிச்சு கொண்டிருக்கிறாரு. ஏசப்பா ஆண்டவரே, ஆண்டவரே ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் ஆண்டவரே அவங்கள தொட்டு ஆண்டவரே அந்த பயங்கள் யாவும் விலகட்டும் ராஜா. ஆண்டவரே நீர் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே இசப்பா அவங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்கள் தேவைகள் யாவையும் நீர் ஆண்டவரே அவங்களை சந்தித்து ஆண்டவரே பூரணமாய் நீர் ஆண்டவரே ஆண்டவரே இசப்பா அவங்க ஆசீர்வதித்து வழி நடத்த போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. மீதியான காரியங்கள் எல்லாவற்றையும் நீரை பொறுப்பெடுத்து நடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். குட்டீஸ் நீங்க எல்லாரும் ஆராதிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டவருக்கு டெய்லியும் நன்றி சொல்லுங்க. நாங்களும் உங்களுக்காக ஜெபம் பண்றோம். உங்களுக்கு ஏதாவது ஜெபம் பண்ணணும் எதானா எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. நாங்க ரெடியா இருக்கிறோம் உங்களுக்காக ஜெபிக்க. பயப்படாதீங்க, சோர்ந்து போகாம ஆண்டவரை ஏசப்பாக்கு தேங்க்யூ சொல்லிட்டே இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நெக்ஸ்ட் செஷனுக்குள்ள போலாமா? சூப்பர், எவ்வளோ டிவோஷனலாக அழகா சூப்பர்பா நீங்கள் ஆராதிச்சிங்க. ஏசப்பா அவ்வளோ ஆசையாக உங்களுடைய ஆராதனையை பார்த்தார். ரொம்ப சூப்பராக பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஒரு அப்ரிஷியேட். ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் நம்ம இப்போ ஒரு கிரியேட்டிவான ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்குள்ளே போக போகிறோம். எத்தனை பேருக்கு ட்ராய் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்? எத்தனை பேருக்கு பேப்பர்ஸ் வச்சு கட் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணுறது பிடிக்கும்? எஸ், நீங்கள் எல்லாருமே அதை பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனால தான் இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கேன். அதை எப்படி பண்ணணுன்றதும் உங்களுக்கு நாங்கள் சொல்லி தர போகிறோம். இது ஞானத்துக்கு ஒரு ரிலேட்டடான சில 3 கீஸை உங்களுக்கு நான் சொல்லி தர போகிறேன். ஓகே, நம்ம கற்றுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த
செட்டப்ல இருக்கிறத பார்த்த உடனே என்னடா இந்த அக்கா ஏதோ எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாப்பீங்க. ஆமா, உங்களுக்காக வந்துட்டு நம்ம புது செஷனுக்குள்ள வந்திருக்கோம், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். ஸோ ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வந்து எல்லா சின்ன பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், கரெக்ட்டுங்களா? உங்களுக்கு வந்துட்டு கப்பல் செய்து பிடிக்கும், நிறைய பேருக்கு நிறைய விதத்துல நிறைய விஷயங்கள் செஞ்சிருப்பீங்க. ஸோ இன்னைக்கும் அக்கா வந்து ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சொல்லி கொடுக்க வந்திருக்கேன். ஸோ இது வந்து ஞானத்தை பேஸ் பண்ணி ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். ஓகேங்களா? என் கையில் என்ன இருக்கு? இது ஒரு சின்ன ஒரு சிலிண்ட்ரிக்கல்ல ஷேப்ல இருக்கிற ஒரு பேப்பர். ஓகேங்களா? ஸோ இந்த பேப்பரோட கலர் கூட என் கையில் எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து பேப்பர். ஓகே, ஸோ இதை வந்து உங்கள் லைஃபாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய படிப்பு, எது வேணாலும் எடுத்துக்கலாமே. ஸோ இது உங்கள் லைஃப். ஸோ உங்கள் லைஃப்பில் சில விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து கேட்க போறீங்க. நீங்க வந்து அதை கேட்டு அதன்படி செய்ய போறீங்க. செய்யும் போது நீங்க எந்த அளவுக்கு அழகா நீங்க மாறுறீங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ எதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நல்ல ஞானத்தை எதுல கேட்கணும்னா படிப்புல கேட்கணும். எதுல கேட்கணும்? படிப்புல கேட்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் படிப்பு. ஸோ கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை நான் கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அப்படி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கான ஒரு டைம். ஸோ பேரண்ட்ஸ் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. நிறைய பேர் வந்து பேரண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது. ஸோ பேரண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குல்ல, நீங்கள் ஓடுறது, ஆடுறது, சாடுறது, விளாடுறது, எல்லாத்துலேயுமே வந்துட்டு நியாயமாக இருக்கிறது. சில பேர் என்ன பண்ணுவீங்க, நான் வந்து இதுதான் பண்ணேன், நான் இதுதான் போட்டேன், நீ தான் தப்பாக போட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயுமே வந்துட்டு சண்டை பிடிக்கிறது. அதுக்கப்புறமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து தேவையில்லாத விஷயங்களுக்கு சண்டை பிடிக்கிறது. அப்படி இல்லாமல் நியாயமாக நடந்துக்கிறது. ஓகேவா? ஸோ அந்த விஷயத்தில் ஒரு கட் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா என்னது அப்படின்னு சொன்னால், பைபிள் வாசிக்கிறது, ஜெபம் பண்ணுறது. இது வந்து ஆண்டவருக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ அதனால நீங்கள் அதையும் என்ன பண்ணணும்? ஓகேங்களா? ஸோ அதையும் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் சில விஷயங்களை நீங்கள் வந்து மிஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். என்ன மிஸ் பண்ணுவீங்க? அம்மா அப்பா பேச்சை கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்களில் வந்து என்ஜாய் பண்ண முடியாது. படிக்கணும்னு உட்கார்ந்தா நிறைய விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. முக்கியமாக என்னது? டிவி ஷோஸ் மிஸ் பண்ணுவீங்க, கார்ட்டூன்ஸ் மிஸ் பண்ணுவீங்க, அந்த மாதிரி இருப்பீங்க. ஸோ நியாயமாக நடந்துக்கணும் அப்படின்னு பார்த்தா என்ன கஷ்டப்படுவீங்க. சில நேரங்களில் நல்ல நியாயமா நடந்துக்கணும்னு நினைச்சா கூட சில பேர் உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க, ரொம்ப உங்களை உதாசனப்படுத்துவாங்க, அந்த மாதிரி இருக்கும்ல. சில நேரங்கள்ல சில கட்ஸ் என்ன பண்றது நம்மளுக்கு வருது. அந்த இதே மாதிரி தான் நம்மளுக்கு சில நேரங்கள்ல சில கட்ஸ் என்ன பண்ணுது நம்மளுக்கு வருது. ஆனா இந்த கட்ஸ் தான், இந்த விஷயம் தான், இந்த ஞானமா இப்படி நீங்க நடந்துக்கிறதுனால தான் உங்க லைஃப் எப்படி மாறும் அப்படின்னு சொன்னா, அழகா பூ மாதிரி அழகா சூப்பர்பா மாறும். இது நீங்க பார்க்கும்போது, இப்போ வேணா பார்க்கும்போது உங்களுக்கு சும்மா இருக்கலாம், ஆனா உங்களுடைய லைஃப் க்ரோ ஆகும்போது அழகா சூப்பர்பா இருக்கும். எப்படி இருக்கும்? சூப்பர்பா இருக்கும். இங்க பாத்தீங்களா பெருசா இருக்குல்ல, இது அக்கா ஒரு பெரிய பேப்பர்ல செஞ்சிருந்தேன். ஸோ இதே மாதிரி தான் உங்க லைஃப்பும் எப்படி இருக்கும்? சூப்பரா மாறும். எப்படி இது சூப்பரா மாறும் அப்படின்னு சொன்னா, சில நேரங்களில் சில விஷயங்களை நீங்க கட் பண்ணி ஆகணும். அப்பதான் நீங்க ஞானத்தை இன்னும் அதிகமா பெற்றுக்கொள்ள முடியும். சரி வாங்க, இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே, சரி அக்கா, நான் எடுத்திருக்கிறேன் 3 பேப்பர் எடுத்திருக்கிறேன். எத்தனை பேப்பர்? 3 பேப்பர்ஸ். ஓகே, எல்லா பேப்பரும் இங்க பாருங்க நீட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ 2 கலர்ல எடுத்திருக்கிறேன். 2 பேப்பர் வந்து நான் ஒரே கலர்லையும், இன்னொரு பேப்பர் வந்து ஒரு கலர்லையும் எடுத்திருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற அந்த ஃபேன்சி ஸ்டோர்ஸில் கேட்டால் கூட உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த பேப்பரில் தான் செய்யணுமா? இல்லை, நியூஸ் பேப்பரில் கூட செய்யலாம். உங்களோட நோட் புக்ஸில் இருக்க பேப்பர்ஸ் கூட செய்யலாம். இதுக்குன்னு உங்களுக்கு ஸ்கூலில் கொடுத்துருக்க பேப்பர்ஸ் எல்லாம் கிழிச்சி அப்படிலாம் பண்ணிட்டீங்கன்னா அப்புறமா நல்லா இருக்காது. அப்படிலாம் வேணாம். ஸோ வந்து வீட்டில் இருக்கிற நியூஸ் பேப்பர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிசர். ஓகேங்களா? சிசர் வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு கருவி உங்களுக்கு இப்போ. ஸோ பேரண்ட்ஸோட கைட்னஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். ஸோ சிசர் யூஸ் பண்ணும்போது ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்து உங்களுக்கு வந்து கம் வேணும். ஸோ நான் அக்கா கம் எடுத்துகிட்டு வரல, நான் ஜஸ்ட் நான் கீழே வந்துட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு கம் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கம் போட்டுக்கலாம். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை எடுத்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. அப்படியே ரோல் 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 அப்படியே நீங்கள் ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கீழே வந்து
கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும்போது அடுத்த பேப்பர் எடுத்து உள்ள சொருவிடணும். பேப்பருக்குள்ளெல்லாம் இன்னொரு பேப்பர் எடுத்து சொருவிங்களா, அந்த மாதிரி இப்படி சொருவிக்கணும். ஓகேவா? இதே மாதிரி ரோல் 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 அழகா ரோல் பண்ணிட்டு, ஸ்டார்டிங் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறமா போக போக ஈஸி ஆயிடும். அடுத்து லாஸ்டா இந்த கலர் எடுத்து உள்ள நீங்க இன்செர்ட் பண்ணிக்கலாம். இதுல நீங்க கிரீன் வச்சீங்கன்னா இன்னும் அழகா இருக்கும். அப்படியே ரியலா பூ கூட அதோடைய கீழே இருக்கிற அந்த இதோட வர்ற மாதிரி இருக்கும். சூப்பர்பா இருக்கும். ஸோ நான் பண்ணிட்டேன். ஃபுல்லா ரோல் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க ஒரு 5 கட்ஸ் போட்டுக்கோங்க. இதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நீங்க பண்ணி காமிக்கலாம். பட் ரொம்ப ஜாக்கிரதை, சிசர்ஸ் யூஸ் பண்ண போறேன். ஸோ சிசர்ஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்குன்றனால உங்களோட பேரண்ட்ஸோட கைட்னஸ் ரொம்ப முக்கியம். 1 2 3 4 and 5. ஸோ நான் கட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய பேப்பர்ஸ் அழகா இருக்கும். நீங்கள் நடுவில் இருந்து என்ன பண்ணலாம், அப்படியே எடுத்தீங்கன்னா அழகா சூப்பராக வந்துடும். ஓகேங்களா? நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி செஞ்சுட்டு வாங்க. இதே மாதிரி செஞ்சு உங்களோட வீட்டில் கூட நீங்கள் அழகாக வந்துட்டு இதை அழகு பொருள் மாதிரி கூட வச்சுக்கலாம், அழகாக வச்சுக்கலாம். ஸோ பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். இது வீட்டில் செஞ்சு பாருங்க. ஆனால் பி கேர்ஃபுல் when you are using the scissors. Okay, thank you. சூப்பர் குட்டீஸ், நீங்கள் சூப்பராக கற்றுருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நல்லா இருந்துச்சுல, சூப்பராக இருந்துச்சுல. நீங்கள் உங்கள் ஸ்கூலில் போயிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இங்கே போய் நான் ஒரு மேஜிக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிபும்பா அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பராக ஒரு இது விஷயத்த நீங்கள் செய்ய போகிறீங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இப்போ எங்கே போகிறோம்? ஆமாம், மெமரி வர்ஸ்குள்ளே போக போகிறோம். முக்கியமான கருத்தே அதுதானே, வசனம் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வசனத்தை நம்ம கற்றுக்கிட்டு இதை நீங்கள் சும்மா உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுருந்தா வேலைக்கே ஆகாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் எப்படி மேஜிக் சொல்லி கொடுத்தீங்க, அதே மாதிரி இந்த வசனத்தையும் அழகாக என்ன பண்ண போகிறீங்க, சொல்லித்தர போகிறீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் சும்மாவே விடக்கூடாது, நோண்டிகிட்டே இருக்கணும். இங்கே போய் நான் வசனம் கற்றுட்டு இருக்கேன், உனக்கு இன்றைக்கி நான் சொல்லித்தரேன், இந்த வசனத்தை நீ நல்லா கற்றுக்கோ, உனக்கு ஏசப்பா ஞானத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லி என்கரேஜ் பண்ண போகிறீங்க. ஓகேவா? கற்றுக்கலாமா? வாங்க. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்ட்டு நான் நம்புறேன். சரி, இன்னைக்கான தலைப்பு என்னன்னா ஞானம். அதுக்கேற்ற அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இப்போ ஒரு மெமரி வேர்ட்ஸ் கற்றுக்க போகிறோம். மெமரி வேர்ட்ஸ்லாம் யாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? சரி, இப்போ நம்ம வந்து மெமரி வேர்ட்ஸ் எப்படி கற்றுக்க போகிறோன்னா ஆக்ஷனோட கற்றுக்க போகிறோம். நான் ரெடியாக இருக்கேன், நீங்கள் எல்லாமே கேட்க ரெடியாக இருக்கீங்களா? யாக்கோபு 1:5. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறையுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த வசனம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சரி, நம்ம இந்த வசனத்தோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாமா? இப்போ உங்களில் யாருக்காச்சும் ஞாபகம் மறதி இருந்தாலும், பாடங்கள் ஏதாச்சும் மறந்து போனாலுமே இந்த வசனத்தை வச்சு ஏசப்பாட்ட நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமாக ஞானத்தை ஏசப்பா உங்களுக்கு கொடுப்பாரு. நம்ம இப்போ ஒரு ஜெபம் பண்ணலாமா? ஏசப்பா, இந்த நாளை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஏசப்பா, இந்த நேரத்தில் நான் சிறு பிள்ளைகளுக்கு வசனம் சொல்லி கொடுத்துருக்கேன் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த வசனம் அவங்க ஞாபகத்தில் இருக்கும்படி நீங்கள் கிருபை தாங்க ராஜா. ஏசப்பா, அவங்களுக்கு ஒரு நல்ல ஞானத்தை தாங்க ஆண்டவரே. ஏசப்பா, அவங்க ஸ்கூலில் படிக்கும் போது எந்த பாடம் படித்தாலும் அவங்க ஞாபகத்தில் இருக்கும்படி நல்ல ஞாபக சக்தியை அவங்களுக்கு தாங்க ராஜா. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சூப்பர் சூப்பர் சூப்பர். நிறைய பேர் நிறைய இந்த வசனத்தெல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன செஷனுக்குள்ளே போக போகிறோன்னா ஸ்டோரி. ஸோ ஸ்டோரி, எத்தனை பேருக்கு கதை ரொம்ப பிடிக்கும்?
நிறைய பேருக்கு போர் அடிச்சு போச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்ட்ரெஸ்டாக சொல்ல போகிறாங்க. அந்த கதையை கேட்டுட்டு ஓகே நானும் இப்படி தான் இருக்கணும், நான் இந்த விஷயத்த நான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஞானத்தை குறித்து நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள போகிறீங்க. ஸோ ஸ்டோரி டெல்லிங்குள்ளே போகலாமா? ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கிறீங்க? எல்லாருக்கும் ஞானம் பிரதானமானது. வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துக்குள்ள ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷம் நிரம்பி இருக்குதான். சாலமோன் ராஜா ஆண்டவர்கிட்ட வெள்ளியோ பொன்னோ பகைஞனுடைய ஜீவனையோ கேட்காம ஞானத்தை கேட்டார். ஆண்டவரை உனக்கு நான் கொடுத்தேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டாங்க. அவங்க தேசத்தில் 2 ஸ்திரீகள் ராஜா கிட்ட நியாயத்துக்காக வந்தாங்க. 2 பேரும் ஒரே வீட்டில் வாசமாக இருந்தாங்க. ஒருத்தி 2 பேருக்குமே ஆண் பிள்ளை தான் பிறந்துச்சு. ஒருத்திக்கு 3 நாளைக்கு முன்னாடி பிறந்து ஒருத்திக்கு 3 நாளைக்கு பின்னாடி பிறந்துச்சு. அதில் ஒருத்தி என்ன பண்ணிட்டாங்கன்னா, தூங்கும்போது தன்னுடைய பிள்ளைக்கு மேலே என்ன பண்ணிட்டாங்க, புரண்டு படுக்கும்போது அந்த பிள்ளை இறந்துடுச்சு. இறந்த உடனே அவள் என்ன பண்ணிட்டா, பக்கத்து அந்த தாயினுடைய மார்பில் இவ செத்த பிள்ளைய போட்டுட்டு அவகிட்ட இருந்த உயிரோட உள்ள பிள்ளைய தங்கிட்ட வச்சுக்கிட்டா. காலையில் எழும்பி பால் கொடுக்கறதுக்காக அந்த தாய் பார்க்கும்போது அந்த பிள்ளை இறந்துருந்தது. அவள் சொன்னா, உயிரோடு இருக்க தாய் பார்த்துட்டு, ஐயோ இது என்னோட குழந்தை இல்லை, இந்த உயிரோடு இருக்குதான் என்னோட குழந்தைன்னு சொல்லிட்டு அவள் சொன்னான். அங்கே ஒரே சண்டை. சரி நம்ம ராஜா கிட்ட நியாயம் கேட்க போகலான்னு சொல்லி கேட்க போனாங்க. ராஜா எல்லா கதையும் கேட்டுக்கிட்டு அவர் என்ன பண்ணார் தெரியுமா, ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்தார். அதுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார். என்ன பண்ணாங்க தெரியுமா, ஒரு பட்டயத்தை எடுத்துட்டு வாங்க, அந்த பிள்ளைய என்ன செய்யணும், உயிரோடு இருக்கிற பிள்ளையையும் வெட்டிடணும், பாதி பாதி கொடுத்துருங்க, செத்த பிள்ளையையும் வெட்டி பாதி பாதியை கொடுத்துருங்கன்னு சொன்னார். உடனே அந்த உயிரோடு இருக்கக்கூடிய அந்த பிள்ளையினுடைய தாய் அவளுடைய குடல் தொடிச்சு, ஐயோ வேணாம் வேணாம், என் பிள்ளைய கொன்றாதீங்க, என் பிள்ளை உயிரோடு இருக்கட்டும், அவகிட்டே இருக்கட்டும்னு சொல்லி அவ சொன்ன உடனே அந்த ராஜா சொல்லுவார், இவதான் இந்த பிள்ளையினுடைய தாய், இந்த பிள்ளைய அவகிட்டே கொடுத்துருங்கன்னு சொல்லி சொல்லுவார். சொன்ன உடனே ஜனங்கள் எல்லாரும் பயங்கரமா சந்தோஷப்பட்டாங்க. கர்த்தர் நம்முடைய ராஜாவுக்கு மிகுந்த ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு, எவ்வளோ சாதுரியமா இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வந்தாருன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருவார். ஆமென். ஓகே குட்டீஸ், இவ்வளோ செஷன் நீங்க கடந்து வந்துட்டீங்க. இப்போ நம்ம ரொம்ப 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 முக்கியமான ஒரு செஷனுக்குள்ள வந்திருக்கிறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் இடத்துல நம்ம ஜெபிக்க போறோம். ஜெபம்னா என்ன? ஏசப்பா கூட பேசுறது. நீங்க எப்படி உங்க அப்பா கிட்ட பேசுவீங்களோ, எப்படி உங்க அம்மா கிட்ட பேசுவீங்களோ, எப்படி உங்களுடைய டீச்சர்ஸ் கிட்ட பேசுவீங்களோ, எப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறீங்களோ, அதே மாதிரி தான் ஏசப்பா கிட்ட நீங்க பேச போறீங்க. அதுக்கு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு சொல்லி, எதுக்காக நம்ம முக்கியமா ஜெபிக்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சின்ன பிள்ளைங்களுக்காக தான் நாங்க ஜெபிக்க போறோம். ஏன்னா இந்த கடைசி காலத்துல நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குல்ல, அதுவும் பைபிள்ல சொல்லியிருக்கிற நிறைய விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு. யோவேல்ல சொல்லியிருக்கு, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்போது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல சின்ன பிள்ளைங்க எல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. அநேக பிள்ளைங்க ஜெபிக்கும் போது அவங்களுக்குலாம் சுகம் கிடைக்குது. அநேக பிள்ளைகள் அவங்களோட வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காகலாம் ஜெபிக்கும் போதெல்லாம் நிறைய இடங்கள்ல அவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்குது அப்படின்னு சொல்லி நிறைய இன்டர்நெட்ல சோஷியல் மீடியால அண்ட் ஏன் நாங்க பக்கத்துல இருக்கிறதுல கூட நாங்க பார்த்துருக்கிறோம். அநேக ப்ரேயர் மீட்டிங்ஸ்ல இந்த சாட்சிகள் எல்லாம் நாங்க கேட்டிருக்கிறோம். அப்போ சின்ன பிள்ளைகளுடைய ஜெபம் ஆண்டவர் ரொம்ப 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 அதிகமாய் விரும்புகிறார். அதுவும் அந்த வசனம் அந்த ஜெபம் எல்லாம் வானத்துல இருக்கிற வானம், அந்த வானத்துக்கு மேல இருக்கிற அந்த ஹெவனுக்கு தொட்டுட்டு அதை ரிட்டன்
ரிட்டன் வந்துருச்சு. அந்த ரிட்டன் வந்துட்டு அந்த வசனம், அந்த வார்த்தை, அந்த இது எல்லாம் அப்படியே கிரியை செய்ய ஆரம்பிக்குதான். அப்போ உங்களுடைய ஜெபம் கண்டிப்பா ஏசப்பா கேட்பாரு அப்படின்ற விசுவாசத்தோட இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். எங்க கூட நிறைய சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க. அதுல ஒரு சிலர் வந்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறாங்க. நீங்களும் ஜெபிக்கணும். ஓகேங்களா? ஜெபனால என்ன பண்ணணும்? முழங்கால் படிடுங்க. முழங்கால் பட முடியாதவங்க எழுந்து நின்று கூட ஏசப்பா கிட்ட பயபக்தியா கண்ணை மூடி கை கூப்பி, ஏசப்பா நான் இந்த காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிக்க போறீங்க. ஓகேங்களா? ஜெபிக்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஜெபம் பண்ணலாமா? ஏசப்பா இந்த நாள் கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டரில் அடிக்ட் ஆயிருங்க ஏசப்பா. அவங்களெல்லாம் எடுத்து போடுங்க ஏசப்பா. இந்த மாதிரி வீட்டில் வந்து சண்டை சச்சரவுலாம் நடக்குது ஏசப்பா, அதெல்லாம் நீக்குங்க ஏசப்பா. நான் வந்து இப்போ நான் கிரவுண்டில் விளாடுவேன் ஏசப்பா. அவங்களெல்லாம் கூப்பிட்டா வரமாட்டேறாங்க ஏசப்பா. நீங்கள் கூப்பிடுங்க ஏசப்பா. 3 வேளை நல்லா சாப்பாடு கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் ஆன்லைன் கேமில் அடிக்ட் ஆகிருக்காங்க ஏசப்பா. ஃப்ரீ ஃபயர், பேட்டில் ராயல், சபே இதுலேருந்துலாம் அவங்கள எடுத்து போடுங்க ஏசப்பா. இப்போ நான் கிரவுண்டில் போய் கூப்பிட்டா நிறைய பேர் நான் கூப்பிட்டா வரணும் ஏசப்பா. வீட்டில் நிறைய பேர் சண்டை சச்சரவுலாம் நடக்குது ஏசப்பா. நிறைய பேர் கீழ்ப்படியாமல், அம்மா அப்பாவில் கீழ்ப்படியாமல் எதிர்த்து பேசுகிறாங்க ஏசப்பா. எல்லா அடிமை தளத்திலிருந்து சிறு பிள்ளைகளை விடுதலை ஆக்குங்க ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஏசப்பா இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஏசப்பா எல்லா சிறு பிள்ளைகளும் உங்கள் பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. உங்கள் ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைங்க. உங்கள் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா நீங்கள் அவங்க கூட இருந்து வழி நடத்துங்க ஏசப்பா. படிக்கிற எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஏசப்பா. ஏசப்பா நிறைய மார்க் எடுக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. அவங்க கூடவே இருங்க ஏசப்பா. எங்கள் ரோடு ஓரத்தில் இருக்கிற நிறைய பசங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவங்கள ஆசீர்வதிங்க ஏசப்பா. சேஃபாக பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. ஏசப்பா எந்த பிரச்சனையும் வராதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. நீங்கள் அவங்க கூட இருந்து ஏசப்பா எல்லாமே அவங்க கூட செஞ்சு கொடுங்க ஏசப்பா. நீங்கள் மனுஷங்களால் முடியாது ஏசப்பா, ஆனால் உங்களால் முடியும் ஏசப்பா. ஏசப்பா நாங்களாம் சேர்ந்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்கள் ஜெபத்தெல்லாம் கேட்டு ஆமென்றும் ஆமென் என்று பதில் கொடுக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஏசப்பா இந்த நாளை கொடுத்துக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இன்னைக்கு தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம் ஏசப்பா. இந்த தேசத்தை உங்கள் கலைஞனால மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. இந்த தேசத்தில் மழை வர நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. விவசாயம் பெருக கிருபை செய்யுங்க ஆண்டவரே ஏசப்பா. இந்த தேசத்தை ஆள்றவங்களை பாதுகாத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சூப்பர் குட்டீஸ், இப்போ ஒரு முக்கியமான செக்மெண்ட். நிறைய பேருக்கு டேலண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும். இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே, உங்களுக்கு கூட நிறைய டேலண்ட்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் உங்களை நான் ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் எங்கள் பிள்ளைங்களை உங்ககிட்ட நான் காமிக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு இருக்கே சோஷியல் மீடியா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நிறைய பேரை கூட போகிறேன். ஸோ ஒரு சிலரை நான் இப்போ காமிப்பேன், அடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு காமிப்பேன். ஸோ அவங்க வந்து உங்ககிட்ட பேச போகிறாங்க, அவங்களுடைய டேலண்ட்டை உங்களுக்காக வெளி காமிக்க போகிறாங்க. அது யாருடைய மகிமைக்காகனா, ஏசப்பாவோட மகிமைக்காக. இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய சர்ச்சில், உங்கள் காலேஜில், உங்கள் ஸ்கூல்ஸில், உங்களுடைய படிச்சுட்டு இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் ஏசப்பா நாமம் மகிமைப்படும்படியா அவர் உங்களுக்கு கொடுத்த டேலண்ட்டை நல்லா பயன்படுத்தலாமா? இப்போ வந்து எங்க சபையில இருக்கிற நிறைய சின்ன சின்ன பசங்க, அதுவும் உங்களை மாதிரி இருக்கிற நிறைய சின்ன பசங்க எங்க கூட இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய டேலண்ட்ஸை வெளிக்காட்ட போறாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இன்னைக்கு நிறைய பேருடைய டேலண்ட்ஸை நீங்க பார்க்க போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆளு நான் கூப்பிடுற ஆளு அப்படின்னா, அவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்னா, நீங்க எல்லா கடையிலையும் என்னென்ன காய்கறி வேணாலும் வாங்கலாம், என்னென்ன பழங்கள் வேணாலும் வாங்கலாம். ஆனா இந்த பழங்கள் எல்லாம் உங்களால வாங்கவே முடியாது. இந்த பழங்களுக்கு சீசன் அப்படின்னு கிடையாது, எப்பவுமே அவைலபிள். ஆனா இது கடையில வாங்க முடியாது. அப்படி என்ன பழங்கள்னு பார்க்கலாமா? அதை பத்தி சொல்ல வராரு நம்ம ரக்ஷித். ஆவியின் கனிகளோ 9: அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம் நிச்சயடிக்கும். தேங்க்யூ. ஓகே, கேட்டிங்களா? 9 ஆவியின் கனிகள் சொல்லியிருக்காங்க. இந்த ஃப்ரூட்ஸை நீங்கள் எந்த கடையிலும் போய் காசு கொடுத்து வாங்கவே முடியாது.
இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கலாத்தியர் அப்படின்ற வேதத்துல இருக்கிற ஒரு புஸ்தகத்துல இருக்கு. ஸோ 5ஆம் அதிகாரத்துல இதை பத்தி நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டா அதோடைய விளக்கங்கள் இருக்கும். ஸோ இந்த கனியை நீங்க ருசி பார்க்கணும் அப்படின்னா நீங்க வேதத்தை நல்லா வாசிக்கணும், ஏசப்பா கூட தினமும் பேசணும். ஸோ இப்போ அடுத்து நான் ஒரு 2 பேரை கூப்பிட போறேன், அக்காவும் தங்கச்சியும். எல்லா இடத்துலயும் அக்கா தங்கச்சி எப்படி பார்ப்பீங்க? சண்டைக்காரிய தானே பார்ப்பீங்க. ஆனா இங்க 2 அக்கா தங்கச்சிங்க இருக்காங்க. அவங்க பைபிள்ல இருக்கிற அட்டவணைய ஸ்டார்ட் டு எண்ட் சூப்பர்பா சொல்ல போறாங்க, அதுவும் கோரஸா சொல்ல போறாங்க. பார்க்கலாமா? கூப்பிடலாம் ஜபா அண்ட் ஜாய்ஸ். பழைய ஏற்பாடுகள் 39 புஸ்தகங்கள். ஆதியாகமும், யாத்ராகமும், லேவியாகமும், என்னாகமும், உபாகமும், யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமும், 2 நாளாகமும், எஸ்றா, நெகேமியா, எஸ்தர், யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல், ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபேதியா, யோனா, மீகா, நாகூம், ஆபகுக், செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா. புதிய ஏற்பாடுகள் 27 புத்தகங்கள். மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான், அப்போஸ்தலர் நடபடிக்கைகள், ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலமோன், எபேதியர், யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா, வெளிப்படுத்தல் விசேஷம். வேதாகமத்தில் 66 புஸ்தகங்கள். நன்றி. ஒரு பெரிய சரவெடி வெடிச்சது போல இருந்ததுல சூப்பரா ஸ்டார்ட் டு எண்ட் சூப்பர்பா சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் யாருன்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போறோம். நான் இப்போ கூப்பிட போறவர் எபினேசர். அவர் சொல்ல போகிறாரு ஒரு சில கட்டளைகள். அதுல என்னென்ன கட்டளைகள், எத்தனை கட்டளைகள் அவங்க சொல்லியிருக்கிறாங்கன்றத மறக்காம கமெண்ட் செஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அவங்க எத்தனை கட்டளைகள் சொல்லியிருக்கிறாங்கன்றத மறக்காம கமெண்ட் செஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஹாய் காய்ஸ், 10 கட்டளைகள். என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். யாதோரும் விற்கிறதை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக வேண்டாம். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. ஓய்வு நாளில் உனக்கு பரிசுத்தமாய் ஆசாரிக்க நினைப்பாயாக. உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபசாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பிறனுக்கு பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுக்குள்ளே யாதென்றையும் இச்சியாதிருப்பாயாக. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஓகே குட்டீஸ், இப்போ அடுத்து ஒரு அக்காவை கூட போறேன். அந்த அக்கா பேர் வந்து ஜாய்ஸ். எங்க சர்ச்சில் வந்துட்டு இன்னொரு ஜாய்ஸ் இருக்காங்க. அவங்க வந்துட்டு இப்போ வர போறாங்க. அவங்க வந்து என்ன வசனம் சொல்ல போறாங்க அப்படின்னா சங்கீதத்தில் இருக்கிற ஃபர்ஸ்ட் அதிகாரத்தை சொல்ல போறாங்க. ஸோ பார்க்கலாமா? சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். துர்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கண்டு இலை உதிராயிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துர்மார்க்கரோ அப்படி இல்லாமல் காற்று பறக்கடிக்கும் பறதை போல் இருக்கிறார். ஆகையால் துர்மார்க்க நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறீர். அவர் துர்மார்க்கரின் வழியோ அழியும். தேங்க்யூ ஸோ மச். ஸோ கூப்பிடலாம் தீப்ஷிகா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். மானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உனக்கு எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் வழக்கையும் இதுமுறை கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். சங்கீதம் 121. இப்போ அடுத்ததான் நான் கூப்பிட போறவர் வந்து
ஜோஷ்வா. ஸோ அவங்க வந்து இப்போ வசனத்தை சொல்ல போகிறாங்க. வசனத்தை நல்லா கவனிங்க. சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ பாக்கியவான். உன் கைகளில் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒளியமர கன்றுகள் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமில் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். வெரி குட், வெரி குட், வெரி குட். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் எங்கள் கூட பொறுமையாக இருந்து ஜாலியாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்க. கரெக்டாக? சரி, ஓகே. இப்போ முன்னாடி வந்து டேலண்ட் ஷோவில் நிறைய விஷயங்கள் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு தெரிந்தது. கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த ஞானத்தை சூப்பராக பயன்படுத்தி வசனத்தை சொன்னாங்க. நிறைய பேர் பைபிளில் இருக்கிற சில காரியங்களை சொன்னாங்கல்ல, அவங்களுக்காக ஒரு சின்ன கிஃப்ட் நம்ம பாஸ்டர்மா இந்த கிஃப்டை வந்து கொடுப்பாங்க. ஸோ பாஸ்டர்மா வர வைக்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த டேலண்ட் ஷோவில் ஃபஸ்ட்டு துவக்கி வச்ச ஒரு நபர் யார்? நம்ம ரக்ஷித். ஸோ ரக்ஷித்துக்கு ஒரு மெடல். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் அக்காவும் தங்கச்சியும் ரொம்ப போட்டி போட்டு பயங்கரமாக சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கான மெடல். ஓகே, நெக்ஸ்ட் அவங்களுடைய தம்பி வந்திருக்கிறாங்க. ஓகே, அண்ணா வந்திருக்காங்க. 10 கட்டளைகளை சொன்னாங்க. நெக்ஸ்ட் ஜாய்ஸ், எங்ககிட்ட இருக்கிற லைக் அழகான பொண்ணு ஜாய்ஸ், ஓடி வாங்க. அவங்க தங்கச்சி தீப்ஷிகா. அண்ட் ஜோஷ்வா. கனிஷ்கா. ஓகே, ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? இந்த கிட்ஸ் ப்ரோக்ராம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சந்தோஷமாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிள்ளைகளோட எல்லா பார்ட்டிசிபேட்டையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆண்டவர் சின்ன பிள்ளைங்களை அதிகமாய் நேசிக்கிறாராம். நீங்கள் செபிக்கிற செபம், நீங்கள் பாடுற பாடல், ஆராதிக்கிறதெல்லாம் ஆண்டவர் ரொம்ப ரசித்து என்ன செய்கிறாராம்? விரும்பி பார்க்குறாராம். அவர் சின்ன பிள்ளைங்க செய்கிற எல்லா காரியத்தையும் ரொம்ப நேசித்து அவர் பார்க்குறாராம். சின்ன பிள்ளைங்க என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் சொல்லி ஆண்டவர் வசனம் உண்டு. அப்போ நீங்கள் ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும்னு நினைக்கும் போது, ஒருவேளை பாடும்போது, வசனத்தை சொல்லும்போது, இல்லை வந்து ஆண்டவர் உங்களுடைய டேலண்ட்ஸில் நீங்கள் ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும்னு சொல்லும்போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். தொடர்ந்து நீங்கள் பார்ப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய எல்லா குறிப்புகளும் கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ப்ரேயர் தேவைகளுக்காக நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். நீங்கள் கொடுக்குற ஜெப குறிப்புகளுக்கு நாங்கள் ஜெபிப்போம். எங்கள் சின்ன பிள்ளைங்க ஜெபிப்பாங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். குட்டீஸ், நீ இது வரைக்கும் எங்க கூட சூப்பரா ஜர்னி பண்ணி வந்துட்டீங்க. ஸோ ஃபைனல் செக்மெண்ட்குள்ள வந்துட்டோம். ஸோ இதை நம்ம ஆக்ஷனோட சேர்ந்து ஒரு டான்ஸ் பண்ணி ஃபைனல் பண்ண போறோம். ஏஞ்சி நிக்கலாமா? இருக்கிற பிளேஸ்ல நல்லா ஏஞ்சி நின்று எங்க கூட சேர்ந்து, எங்க குட்டீஸ் கூட சேர்ந்து நீங்க டான்ஸ் ஆட போறீங்க. ஆடலாமா? ஓகே. கடலுக்குள்ள சிப்பி இருக்கு, சிப்பிக்குள்ள முத்து இருக்கு, ஐலசா
ஏலேலோ ஐலசா, கடலுக்குள்ள சிப்பி இருக்கு, சிப்பிக்குள்ள முத்து இருக்கு. ஐலசா, ஏலேலோ ஐலசா, இயேசுவுக்குள்ளே ஞான பொக்கிஷம் இருக்குது. நீயும் கேட்டு பார், அதை உனக்கு தந்திடுவா. இயேசுவுக்குள் ஞான பொக்கிஷம் இருக்குது. நீயும் கேட்டு பார், அதை உனக்கு தந்திடுவார். உனக்குள்ளே இயேசு இருந்தால் தம்பி தங்கா உலகத்திலே பிரகாசிக்கலாம். உனக்குள்ளே இயேசு இருந்தால் தம்பி தங்கா உலகத்திலே பிரகாசிக்கலாம். ஏலோ ஏலோ ஐலசா, ஏலோ ஏலோ ஐலசா, ஏலோ ஐலசா, ஏலோ ஏலோ ஐலசா. உனக்குள்ளே இயேசு இருந்தால் தம்பி தங்கா உலகத்திலே பிரகாசிக்கலாம். உனக்குள்ளே இயேசு இருந்தால் தம்பி தங்கா உலகத்திலே பிரகாசிக்கலாம். போடு ஏலோ ஐலசா, ஏலோ ஐலசா. ஓகே குட்டீஸ், இது வரைக்கும் எங்க கூட நீங்க ஜர்னி பண்ணிட்டு வந்துட்டீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். நெக்ஸ்ட் மந்த் மறக்காம எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 பேர் எங்க கூட சேர்ந்து வர போறாங்க. சோ ஃபைனல் நாங்க எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு பாய் சொல்லி வாண்ட் அப் பண்றோம். பாய். சீயோனை அதிர வைப்போம், இயேசுவின் சேனையில் வீர பசங்கள் உலகத்திற்கு ஒளியாய் தோன்றுவோம். நாம் தான் இயேசுவின் தீயாய் ஜொலிப்போம். சங்கீதம் சந்தோஷம் மகிழ்ச்சியை வசனத்தால் வாழ்நாளை மாற்றிடுவோம். நாம் தான் சீயோனை அதிர வைப்போம், இயேசுவின் சேனையில் வீர பசங்கள் உலகத்திற்கு ஒளியாய் தோன்றுவோம்.